நான் சொல்கிறபடி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அப்போ தெரியும் வாழ்க்கைன்னா என்னங்கிறது. அப்போ தெரியும் நல்லவன் யார் கெட்டவன் யாருங்கிறது. நான் என்ன சொல்கிறத வரணுமா? நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், ஒழுக்கம், இரக்கம், பாவம் இத்தனையும் நீ வேணும். இதெல்லாம் மாறாமல் வாழணும்னு ஆசைப்பட்டீன்னா வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. நீ பிச்சை எடுத்து தான் ஆகணும். இப்போ அப்படி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் வேணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதை மீறி வாழக்கூடாதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அண்ணாமலையில் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டுருக்கேன். நானும் நாட்டு மக்கள் போல் பொய் சொல்லி இப்போ ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிற பட்சத்தில் நான் பெரிய ஆள் ஆகிருப்பேன். நான் வேண்டாம், இன்றைக்காவது நாளைக்கு உயிர் போக போகுது, அதை எதுக்கு போய் சொல்லி வந்துட்டு போகணும்? வேண்டாம். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், பிடிச்சா பழகுங்க, பிடிக்கலையே தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? கட்டின மனைவியை புருஷன் விட்டுட்டு போயிடறான். தாலி கட்டின புருஷனை மணி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுவே போகும்போது என்ன இருக்குது? பிடிச்ச பழகு, பிடிக்க விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நல்ல பாடம். சொல்ல போகிறதா நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டேன். வாழ்ந்து பாருங்கள்.